கதை, ஒரு ரொமாண்டிக் கதை, முக்கிய கதாபாத்திரங்கள். அர்ஜுன் அச்சாமளா கதை சுருக்கம். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கதை இருக்கிறது, அதை யாரோ ஒருவர் எழுத வேண்டும் என்று நினைப்பான். ஒரு நாள் பள்ளி நூலகத்தில் பழைய புத்தகங்களை அடுக்கிக் கொண்டிருந்த போது ஒரு பெண் மெதுவாக வந்து, இந்த கவிதை தொகுப்பு கிடைக்குமா என்று கேட்டாள். அவன் தலை நிமிர்ந்து பார்த்தான். அந்த ஒரு பார்வையில் அவன் எழுதிய 1000 கவிதைகளும் அமைதியாகி போனது. அவர் பெயர் ஷாதையா. ஷியாமளா, ஷியாமளா. கிராம நூலகத்தில் பணிபுரியும் புத்திசாலியான பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக பாடம் சொல்லித் தருவாள். ஷியாமளா தனது கனவுகளை விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை. கிராமத்து குழந்தைகளுக்காக ஒரு பள்ளி அமைக்க வேண்டும் என்பது அவள் இலக்கு. கிராமத்தில் பிறந்து நகரத்தில் ஆசிரியராக வேலை செய்யும் இளைஞன், நேர்மையானவன், கவிதையை எழுத விரும்புபவன். அர்ஜுன் கிராம மக்களின் ஆதரவுடன் அந்த கனவை நனவாக்க முயற்சி செய்கிறான். அர்ஜுனின் கவிதை கிராமம் என் வேராக, கல்வி என் பாதையாக, குழந்தைகள் சிரிப்பே என் வாழ்வின் கீதமாக. மழைத்துளி விழும் போது, மழைத்துளி விழும் போது மனதில் வரிகள் மலரும். அன்பு வந்து சேரும் நாளில் என் வாழ்க்கை கவிதையாகும். மழையின் வரிகள். காதல், நம்பிக்கை, கல்வி மற்றும் சமூக சேவை, இனிமையும் உணர்ச்சி மிக்கதை.